ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது உங்கள் RSRL ஸ்டார் விளாக். சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், குதிப்பு மீன் கழுவி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, கழுவி வச்சுருக்கேன். இது எப்படி கூட்டுறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தால அது கூட நெத்தலி மீன் வச்சுருக்கேன். கிழங்கெல்லாம் வெட்டி வச்சு தக்காளி, உள்ளி, மிளகா எல்லாம் நறுக்கி போட்டாச்சு. பாருங்கள், இதையும் மசாலா சேர்த்து எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, நெத்தலி மீன் காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முந்தி இதை பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுக்கலாம்ல, அதனால காலையிலே ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, உப்பெல்லாம் போட்டாச்சு. இனி மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் நீங்களும் காலையிலே வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு சமையல் வேலை இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால் நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வத்தல் பொடி வாங்கி திரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நாளாக வாங்கினதை திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் முழு வத்தலே வறுத்து தான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ திரிச்சேன். பார்த்தீங்களா, ஒரு அரை கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வேறு காணதுன்னா தேவைக்கு நம்ம போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தனியாத்தூள், மல்லித்தூள், இப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம். நிறைய கருவேப்பிலை போட்டு திரிச்சு வச்சுருக்கேன். அதனால அது இந்த கலரில் இருக்குது. கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது, பார்த்தீங்களா, சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துக்கிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் இனி புளி கரைசல் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், புளி கரைசல் பார்த்தீங்களா. என்ன அழகான கருவேப்பிலை போய் பறிச்சிட்டு வந்தேன் மரத்தில். பார்த்தீங்களா, கருவேப்பிலை போட்டால் மணத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துடுங்க, கருவேப்பிலை இல்லைனாலே நமக்கு ஏதோ அந்த குழம்புல ஏதோ குறைஞ்சது போலே இருக்கும். பார்த்துடுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுமா? எனக்கு அப்படி இருக்கும். பார்த்துடுங்க, உங்களுக்கு அப்படி இருந்துன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை போட்டால் தான் அந்த குழம்பே இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, அது பாருங்கள், அது பார்க்கும்போதே அவ்வளவு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, எனக்கு கருவேப்பிலைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே பிடிக்கலனாலும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது. பார்த்துடுங்க. இனிமே புளி கரைசல் நான் கோரை போட்டு வச்சுருக்கேன். இது கோந்து வச்சு இனிமேல் இதை வச்சு நம்ம குழம்ப கூட்டிக்கிடலாம். நாங்கள் நாகர்கோயிலில் எல்லாருமே மீன் போட்டு தான் குழம்ப கூட்டுவோம். அப்போதான் அந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் இறங்கும். பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தேங்காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இது குழம்புக்கு. இது மீன் அவிக்கிறதுக்கு போதும் நினைக்கிறேன். சரி, இது புளி கரைசலை ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் பக்கத்தில். அப்போ தான் சும்மா உடண்டா எனக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு தேவையான புளி, இதுக்கு தேவையான ரெண்டு குழம்பையும் ஒரே நேரத்தில் கூட்ட போகிறேன். இது எப்படின்னு பாருங்கள். தனித்தனியாக கூட்டுறதுக்கு பதிலாக நம்ம இப்படியே கூட்டிக்கலாம். கலர்லாம் அழகாக தான் இருக்குது. இது குழம்பு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தேவைப்படும். மஞ்சள் கூட சேர்த்துப்போம். பால் அதெல்லாம் எதுனாலும் ரெண்டாவது சேர்த்துக்கிடுங்க. இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புளி போதும். இந்த குழம்பை கூட்டிக்கிடுவோம். இது குதிப்பு மீன் குழம்பு. இது நெத்தலி அவிக்கிறதுக்கு தண்ணி, அதனால நிறைய சேர்க்க வேண்டாம். தண்ணி குறைச்சிட்டு தான் போதும். மாங்காய் இல்லை, அதனால மாங்காய் போடலை. மீன் அவிக்கிறது, அதனால கிழங்கு போட்டிருக்கேன்.
மீன் அவிக்கிறதுக்கு மாங்காய் போட்டு அவிச்சு அழகாக இருக்கும். ஆனால் நான் மாங்காய் இல்லை விலையில தான் கிடந்து எங்கிட்ட கொண்டு வர சொன்னேன், கொண்டு வரல. அதனால கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். இல்லைங்களா, கூட்டும்போதே அப்படி கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நல்லா இருக்கும். உரைப்பெல்லாம் போதும். நெத்தலி மீனும் குதிப்பு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மக்களே. பார்த்தீங்களா, ரெண்டையும் ஒரே நேரத்தில் கூட்டியாச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு கூட்டத்துக்கு வேணும்னா இப்படி இதை பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோவை பாருங்கள், என்னதெல்லாம் சேர்க்கணுன்னு. மீன் அவிக்கிறதுக்கு கிழங்கு போட்டிருக்கேன், தக்காளி, உள்ளி, மிளகா, அப்புறம் மீன் மசாலா, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இப்படி கூட்டிகிட்டு எடுத்துக்கிடணும். அப்போ தான் இது சரியாக இருக்கும் பார்த்துடுங்க. அதே போல் தான் குதிப்பு மீனுக்கு கிழங்கு போடலை, ஏன்னா இதுக்கு கிழங்கு போட்டால் நல்லா இருக்காது. இது குழம்பே ருசியாக தான் இருக்கும். தலையெல்லாம் மீனெல்லாம் அவ்வளோ பஞ்சு போல் இருக்கும் பார்த்துடுங்க. அதனால நீங்கள் இதுக்கு கிழங்கு போட வேண்டாம், இப்படி கூட்டி வச்சு சாப்பிடுங்க. இப்படி ஒரு முறை கூட்டி வச்சு குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் புது வகை மீனோட நான் உங்களை குழம்பு கூட்டுறதில் சந்திக்கிறேன் மக்களே. பாய் மக்களே.